ரைட். நம்ம போன கிளாஸ்ல வந்து சமயம் அதனுடைய தோற்றம் சார்ந்த ஒரு அறிமுகமா நம்ம சில விஷயங்களை பார்த்தோம். இன்னைக்கு வந்து சமயத்தினுடைய தோற்றம் பற்றி வந்து நமக்கு பல்வேறு கோட்பாடுகள் வந்து ஆய்வாளர்களால் நம்மகிட்ட வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? நம்ம அந்த அடிப்படையில ஒவ்வொரு கோட்பாடா நம்ம சில கோட்பாடுகளை வந்து நம்ம பார்த்துட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகரலாம். இன்னைக்கு வந்து நம்ம சமயத்தினுடைய தோற்றம் பற்றி சொல்லக்கூடிய முதல் கோட்பாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆவியுலக கோட்பாடு அப்படின்னு ஒரு கோட்பாடை சொல்றாங்க. இதுதான் வந்து தொன்மை கால சமயம் தோன்றிய முறையை வந்து விளக்க முற்பட்ட ஒரு முதல் கோட்பாடு அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. தமிழ்ல ஆவியுலக கோட்பாடு, ஆங்கிலத்துல வந்து இதை அனிமிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அனிமிசம், ANIMISM, அனிமிசம். இந்த கோட்பாடை வந்து சொல்றாங்க. இந்த கோட்பாடு தான் சமயத்தினுடைய தோற்றத்தை பற்றி முதலாக விளக்குவதற்கு முற்பட்ட ஒரு கோட்பாடு. சரிங்களா? ரைட். இந்த கோட்பாடை வந்து யாரு முன்மொழிறா, யாரு உருவாக்குறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோட்பாட்டை வந்து 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு ஆங்கிலேய மானிடவியலாளர் எட்வர்ட் பர்ன் டைலர் அப்படின்னு அவருடைய முழு பேரு. அவர் நம்ம சுருக்கமா எல்லாரும் என்ன சொல்லுவோம், EP டைலர் அப்படின்னு சொல்லுவோம். அவருடைய முழு பேர் எட்வர்ட் பர்ன் டைலர் அப்படிங்கிறவர் தான் இந்த கோட்பாட்டை வந்து முதலாக வந்து முன்மொழிகிறார். இவருடைய காலகட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1832 இருந்து 1917 வரைக்குமான காலகட்டத்தை சார்ந்த ஒரு மானிடவியலாளர். குறிப்பா பண்பாடு சார்ந்து ஏராளமான கருத்துக்களை முன்வைத்த நபர். நமக்கு இந்த இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்த சமயத்தினுடைய தோற்றம் குறித்து சொல்லப்பட்ட அந்த அனிமிசம் இல்லைன்னா ஆவியுலக கோட்பாடு அப்படிங்கிற அந்த கோட்பாட்டை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். 1871 வந்து பிரிமிட்டிவ் கல்ச்சர் அப்படின்னு ஒரு புத்தகத்தை வந்து இவர் எழுதுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 2 வால்யூம்ஸ் 2 தொகுதிகளா வந்து எழுதுறார். அதுல வந்து இந்த 2 நூல் தொகுதிகள் தான் மிக முக்கியமானது. அதாவது குறிப்பா வந்து அந்த தொன்மை சமயம்னா அதாவது சமயம் தோன்றுவதற்கு இதுதான் காரணம்னு சொல்ற அந்த கோட்பாடுகள், அது குறிப்பா இப்ப இந்த பேசுற அந்த அனிமிசம் இல்லைன்னா அந்த ஆவியுலக கோட்பாடுகிற இந்த கோட்பாட்டை வந்து முன்மொழிகிறது இல்ல விளக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2 தொகுதிகள்ல தான் சொல்றாரு. குறிப்பா 2 தொகுதி. ஒன்று வந்து தொன்மை பண்பாட்டின் கூறுகளை வந்து விளக்கி, அதாவது அந்த ஏன்சியன்ட் பீரியட்ல உள்ள இல்லைன்னா பிரிமிட்டிவ் பீரியட்ல உள்ள அந்த மக்களுடைய பண்பாட்டு கூறுகளை விளக்க செல்வதாகவும், வால்யூம் 2 அந்த தொகுதி 2ல வந்து அந்த தொன்மை சமயத்தை வந்து முழுக்க விளக்குறார். குறிப்பா வந்து இந்த ஆவியுலக கோட்பாடு அப்படிங்கிற இந்த கருத்தாக்கத்தை முன்மொழிகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2வது தொகுதியில வந்து நமக்கு பேசுறத வந்து பார்க்கலாம். குறிப்பா இந்த கோட்பாட்டினுடைய மைய கருத்தா EP டைலர் வந்து எதை சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமயத்தினுடைய தொடக்கம் ஏன்னா சமயத்தினுடைய ஆரம்பம் அப்படிங்கிறது எதுனா ஆவிகளின் பால் ஏற்பட்ட நம்பிக்கைகளிலிருந்து உருவானது அப்படிங்கிறது. இப்போ ஆவினா வந்து பேய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம பேசுறோம்ல, ஏதாவது ஆவி அடிச்சிருச்சு அப்படின்லாம் சொல்ற மாதிரி. ஸோ இது மாதிரி ஒரு ஆவிகளின் பால் ஏற்பட்ட ஒரு நம்பிக்கை தான் தொடக்க கால சமய தோற்றத்திற்கு அடிப்படையான காரணம் அப்படிங்கிறது தான் EP டெய்லர் வந்து சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு கருத்து. அதை வந்து அவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அந்த காலத்து இல்லைன்னா பிரிமிட்டிவ் சொசைட்டி பீப்புள் இல்லைன்னா தொன்மை கால அந்த மக்கள் வந்து அவர்களை சுற்றிலும் வந்து கண்ணுக்கு புலனாகாத எண்ணற்ற ஆவிகள் வந்து அவர்களின் செயல்களை வந்து செயல்படுத்துகின்றன அப்படின்னு நம்புறாங்க. அது இப்ப அந்த காலத்து மக்கள் இருக்கிறாங்கல்ல,
அந்த அந்த மக்கள் முழுக்க முழுக்க இயற்கையோட ஒன்றி போய் தான் வாழ்வாங்க. அந்த இயற்கையே வந்து இப்ப குறிப்பா வந்து ஒரு மழை வருது, காற்று பெரிய காற்று அடிக்குது, எது நடந்தாலும் இப்ப இந்த மாதிரியான கண்ணுக்கு புலனாகாத அவர்களுடைய அறிவுக்கு எட்டாத செயல்கள்லாம் இருக்குல்ல, இந்த செயல்களை எல்லாம் யாரு வந்து செயல்படுத்துறா அப்படின்னா அந்த ஆவிகள் தான் செயல்படுத்துது அப்படிங்கிற ஒரு அந்த மக்கள் நம்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் இன்னும் சொல்ல போனா டெய்லர் என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தா, அந்த இயற்கையினுடைய நிகழ்வுகளையே இந்த மக்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறது தான். இந்த இயற்கை நிகழ்வுகளையே வந்து அதே போல அவர்களுடைய உளவியல் சைக்காலஜிக்கலான விஷயம், அவருடைய மனவியல் செயல்களையும் புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு வந்து அவர்களுக்கு வந்து ஒரு கனவு வருதுன்னு வச்சுக்காங்க, இந்த கனவுக்கான காரணமும் அவங்களுக்கு வந்து புரியாம இருக்கிறது. ஈவன் அவர்களுக்கு பின்னாடி வரக்கூடிய இந்த நம்மளுடைய நிழல் இருக்குல்ல, அந்த நிழலுக்கான விளக்கம் தெரியாம கூட அந்த அவங்களாம் மிரள ஆரம்பிச்சதா வந்து அவரு சொல்றாரு. குறிப்பா வந்து இயற்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பெரிய அடைமழை பெய்யும் போது ஏற்படக்கூடிய பெரிய வெள்ளங்களா இருக்கலாம், இல்லைன்னா பெரிய அந்த மாதிரியான சூறை காற்று சூறாவளி காற்று அடிக்கும் போது மிகப்பெரிய மரங்கள் கூட வேரோட சாய்ந்து விடுறதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்கணும்ல, பெரிய புயல் காத்துலாம் வரும்போது. ஸோ இது மாதிரியான அந்த சம்பவங்களும் அந்த மக்களும் வந்து அவங்க பார்க்குறாங்க. பிரபு ஒரு 12 மணிக்கு மேல பேசுங்க, வகுப்புல இருக்கேன். ஸோ இது மாதிரியான பெரிய பெரிய மரங்கள் சாய்ந்து விடுறது, அதே மாதிரி மண் சரிவுகள் ஏற்படுறது. இப்ப அவங்க இருக்கிற அந்த குடியிருப்புகள்லயே வந்து பெரிய காட்டு ஆறு மாதிரி ஓடுறது. நான் போன குரூப்ல கூட சொல்லியிருந்தேன், குடியிருப்பு ஒரு இடத்துல இருக்கிறாங்க, திடீர்னு எங்கேயோ ஒரு இடத்துல மழை பெஞ்சு அப்படி அந்த தண்ணி வந்து அடிச்சுட்டு வர்றது, அந்த சம்பவங்களா இருக்கலாம். அதே மாதிரி மழை பெய்யும் போது வந்து நமக்கு ஒரு காதை புழக்கக்கூடிய அளவுக்கு இடி இல்லைன்னா மின்னல், இப்படி ஏதாவது இன்னும் சொல்ல போனா நம்ம இரவு நேரங்கள்லாம் பாத்தீங்கன்னா இப்ப அவங்களுக்கு பெரும்பாலும் அந்த காலத்துல மின்சார வசதிகள்லாம் இருக்காது, எல்லாமே மின்சாரம் இல்லாத நிலையில வந்து இரவு நேரத்துல இருட்டாதான் இருக்கும். அந்த இருட்டு நேரத்துல நீங்க வானத்தை பார்த்தீங்கன்னா நிறைய சில எரிகள்லாம் வந்து அப்படி எரிஞ்சு கீழே விழுறதெல்லாம் நம்ம பார்ப்போம் இன்னைக்கு கூட. ஆனா இன்னைக்கு நகரத்துல வந்து நீங்க வானத்தை பார்த்தீங்கன்னா எந்த நட்சத்திரத்தையும் நம்மளால பார்க்கவே முடியாது. ஆனா இதே நீங்க கிராமத்துல போய் இருந்துட்டு மொட்டை மாடியில படுத்து நீங்க வானத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளவு நட்சத்திரங்கள் நம்ம இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இது மாதிரி சூழல்ல வாழ்ந்த அந்த சமூகம், இந்த இயற்கையினுடைய நிகழ்வுகள் இது எப்படி நடக்குது, இதுக்கான காரணம் என்ன, எதுவுமே தெரியாம வந்து அவன் முழிக்க ஆரம்பிக்கிறான். இதே மாதிரிதான் பெரிய காடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய காத்து அடிக்கும் போது அந்த காட்டு அந்த சருகுகள்லாம் வந்து ஒரு மாதிரி, குறிப்பா வந்து இன்னைக்கு கூட நம்ம பார்க்கலாம், இந்த அதாவது பெரும் புயல் வருது வேற, சின்ன சூறாவளின்னு நம்ம இந்த கிராமங்கள்ல எல்லாம் நீங்க பாத்துக்கலாம். அதாவது இந்த காத்து வந்து சுத்திக்கிட்டே போகும், அந்த சின்ன சின்ன சண்டு சருகுலாம் சொல்லுவோம்ல, இப்படி சுத்திக்கிட்டே போகும். இதை நம்ம இன்னைக்கும் இந்த புதுக்கோட்டை பகுதியில வந்து அங்குள்ள பள்ளிக்கூடத்து குழந்தைகள்லாம் அந்த மாதிரி காற்றை பார்த்தாலே வந்து அது பேய் போகுது அப்படின்னு இன்னைக்கும் நம்புவாங்க. அது குறிப்பா வந்து யாராவது தனிமையில் வந்து ஒரு சின்ன வயசு பையன் வயசு குழந்தைகள் இருந்தாங்கன்னா அந்த காற்றை பார்த்துட்டாங்கன்னா வந்து அன்னைக்கு நைட்டு வந்து அவங்களுக்கு பேய் பிடிச்சிருன்னு சொல்லிட்டு காய்ச்சல் வந்துடும், அவங்களுக்கு உடம்புக்கு உடல் நலம் சரியில்லாம போற அந்த நம்பிக்கை இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்க்க முடியாது. ஸோ இதே சூழலை நீங்க வந்து அந்த பிரிமிட்டிவ் சொசைட்டி பீப்புள் வந்து இதுக்கு அர்த்தம் தெரியாம இருக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா இன்னைக்கு நடக்கக்கூடிய சுனாமி பூகம்பம் வரைக்கும் கூட நீங்க அதை வந்து ஒப்பிட்டு பார்க்க முடியும். ஸோ இது மாதிரியான இயற்கையின் சீற்றங்களுக்கு காரணம் புரியாமல் இந்த தொன்மை கால மக்கள் வந்து அஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. இந்த இயற்கை நிகழ்வுகள் வந்து அந்த மக்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் வந்து பெரிய ஆபத்தையும் ஏற்படுத்துது. அதுதான் மிக முக்கியமானது. இப்ப நான் பெரிய வெள்ளம்னா நம்ம சொல்றோம்ல, பெரு வெள்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிற செட்டில்மெண்டே வந்து அப்படியே அழிச்சிட்டு போயிருக்கு. இல்லைன்னா வந்து ஒரு பெரிய மரம் வந்து அப்படி வேரோட சாஞ்சி அவங்களுடைய நிறைய உயிரிழப்புகளை வந்து ஏற்படுத்தலாம். ஸோ இது மட்டும் இல்லாம வந்து பெரிய பெரிய கொள்ளை நோய்கள், இன்னைக்கு நம்ம இருக்கிற அந்த கொள்ளை நோய் எப்படி கொள்ளை நோய்னு தெரியாது, நம்ம அதை பத்தி பேசினா பாலிடிக்ஸ் ஆயிடும். ஆனா வந்து ஒரு
ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு கூட பெரிய பெரிய இந்த அம்மை நோயெல்லாம் சொல்றாங்கல்ல, அந்த நோயெல்லாம் வந்துச்சுன்னா மக்கள் கொத்து கொத்தா இறந்து போனதை வந்து பார்க்கலாம். ஒரு நிமிஷம் மத்தியானம் தரவா? ஓகே, மத்தியானம் வாங்க. ரைட். ஸோ இது மாதிரியான இயற்கை நிகழ்வுகளுக்கான காரணம் தெரியாமல் இந்த தொன்மை மக்கள் வந்து ஒரு கலக்கமான மனநிலையில வந்து இருக்கிறாங்க அப்படிங்கறது வந்து டெய்லர் வந்து சொல்றாரு. ஸோ இந்த பிரமையோட இன்னும் அவங்களுக்கு அந்த ஏற்கனவே சொன்னதுதான், அந்த மனம் சார்ந்து உளவியல் சார்ந்து சில விஷயங்களும் அவர்களுக்கு தொடர்ந்து வர ஆரம்பிக்குது. அது குறிப்பா இந்த கனவு அப்படிங்கிறது மிக முக்கியமான. ஏன்னா இறந்த நபர் அன்னைக்கு இரவே வந்து அவங்க கனவுல வரும்போது அதுக்கான காரணம் தெரியாம இன்னும் அவங்க ஒரு மாதிரி மிரள ஆரம்பிக்கிறாங்க. எப்படி சரி அவங்க அதாவது நல்ல வந்தா சந்தோஷம், இறந்த நபர் வரும்போது சிலருக்கு சந்தோஷமா இருக்கும், சிலருக்கு நமக்கு பயமா இருக்கும். அது நம்ம கனவும் தெரிஞ்சா பயமா இருக்கும். ஆனா உண்மையிலே வந்து நம்ம இறந்த நபர் நம்ம கூட இருக்கும்போது நீ இறக்கலையாப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்குலாம் இருக்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அவங்க அது மாதிரியான அந்த சம்பவங்கள், இந்த நிகழ்வுகள் மூலமா இன்னும் பிரம பிடிச்ச ஒரு நிலையில வந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு இயற்கையான நிகழ்வை வந்து நம்ம பார்க்கலாம். இப்ப அங்க யூனிவர்சிட்டியிலே கூட பார்ப்போம். நம்ம இங்க இருந்துட்டு பயங்கரமா ஒரு பெரிய சத்தம் கொடுத்தோம்னா, இந்த நாகமலை இருக்குல்ல, இந்த நாகமலையில இருந்து அப்படியே அந்த சத்தம் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க எல்லா இடத்துலயும் காடுகள்ல கூட பார்க்கலாம். காடுகள்ல வந்து யாருமே இல்லாத இடத்துல வந்து ஒரு சவுண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த சவுண்ட் வந்து அங்க போயிட்டு திரும்ப ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்ப இன்னைக்கு நமக்கு வந்து அந்த ஒளியினுடைய காரணம் வந்து அது இந்த சத்தம் எதிரொலிச்சு இங்க வருது அப்படின்னு தெரியும். இன்னைக்கு இப்போ நம்ம இங்க சவுண்ட் கொடுத்தாச்சுன்னா இந்த பக்கம் வடபழஞ்சி இருக்குல்ல, வடபழஞ்சில இப்பவும் பாட்டு போட்டாங்கன்னா வந்து அந்த பாட்டு நமக்கு இங்க வடக்க மலையில இருந்து கேட்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இது மாதிரி அந்த காலத்துல அவர்களுடைய இந்த எதிரொலியும் அவர்களுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு புரியாத புதிரா வந்து அவங்க இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சத்தம் எங்க இருந்து வருது, இதை வந்து அவங்க சோதிச்சு நாம் பார்க்க, இங்க இருந்து சவுண்ட் கொடுக்கும்போது சத்தம் அங்க இருந்து வச்சுட்டு அங்க யாராவது இருக்கிறாங்க, அங்க போய் நின்று பாக்குறது, அங்க இருந்து சவுண்ட் கொடுக்குது, இப்படி வந்து ட்ரை பண்ணி பார்க்க. இப்போ எங்க இருந்து சவுண்ட் வருது, இப்போ அந்த இடத்துல போய் நின்றுட்டு அவங்க சவுண்ட் கொடுக்கும், அந்த சத்தம் அவங்களுக்கு வராம இருக்கு. அப்ப அவங்க இயல்பாவே என்ன மாதிரி புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, அப்ப யாரோ இங்க ஒருத்தங்க இருக்கிறாங்க, அதுக்கான அவங்க யாரு அப்படிங்கிற மாதிரியான யோசனைகளுக்கு வந்து வந்து சேர்றாங்க. ஸோ இது மாதிரியான ஒரு பிரம்மையில ஒரு மறுச்சுத்தன்மை வந்து அவங்க வந்து நீண்டு கொண்டே செல்றது அப்படிங்கிறதுதான். அதாவது குறிப்பா இயற்கை சம்பந்தப்பட்ட எந்த நிகழ்வுகளுக்கும் வந்து அவர்களுக்கு வந்து அர்த்தமே புரியல. நமக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிறைய விஷயங்களுக்கு நமக்கு வந்து ஏன் என்னன்னு நம்ம அதிகமா உள்ள காரணம் தெரியாம தான் இருக்கிற சூழல்ல இருக்கும். ஸோ இன்னும் அந்த ஒரு தொன்மை சமய மக்கள் வந்து அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய எந்த நிகழ்வுகளுக்கும் வந்து அர்த்தம் தெரியாத ஒரு நிலையில தான் அவங்க இருக்கிறாங்க. இன்னும் இதே மாதிரி அவங்க ஆரம்பத்துல சொன்னேன், அவர்களுடைய நிழல், குறிப்பா வந்து நீர்நிலைகள், குளங்கள், ஆறு போன்ற இடங்களில் அவர்களுடைய சொந்த நிழலை பார்த்தும் ஒரு மகிழ்ச்சியா ஒரு அடைகிற அந்த நிலை வந்து மிக முக்கியமான. நிறைய இந்த நிழலை வச்சுட்டுலாம் வந்து கூட பயங்கரமான நிறைய நாட்டுப்புற கதைகள்லாம் கூட இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அந்த நிழல் அப்படிங்கிறது வந்து ஒரே மாதிரியானது கிடையாது. இப்ப நீங்க வந்து காலையில நீங்க எழுந்திருச்சு நீங்க நின்னீங்கன்னா உங்களுடைய நிழல் வந்து எங்க இருக்குன்னா, நீங்க சூரியனை பார்த்து கிழக்க பார்த்து இருக்கிறீங்கன்னா உங்க நிழல் வந்து உங்க முதுகுக்கு பின்னாடி தெரியும். இதே நீங்க உச்சி வேலையில் நமக்கு நிழலே இருக்காது. இதே மாதிரி நீங்க மத்தியானம் சாயந்தரம் போகும்போது அந்த நிழல் வந்து உங்களுக்கு பின்னாடி. ஸோ நீங்க நிறைய இந்த நிழல்களை வச்சு நாட்டுப்புற கதைகள்லாம் கூட சில மூலத்தனமான கதைகளை நம்ம உருவாக்குவாங்க. அதாவது நீங்க காலையில வந்து நிழலை பார்த்து போனீங்கன்னா நிழல் உங்களுக்கு முன்னாடி போய்கிட்டே இருக்கும். நீங்க நிழலுக்கு மாற்று செய்யல போனீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி நிழல் வந்து விரட்டிக்கிட்டே வர மாதிரியான இருக்கும். இன்னொன்னு, அந்த நிழலை வந்து நம்மளோட பிரிச்சிட முடியுமா, நிழலுக்கு நம்ம அதை டிடெக்ட் பண்ணிட முடியுமான்னு பார்த்தா அதுவும் முடியாது. நிறைய பேர் அப்படி அந்த கதைகள்லாம் கூட இருக்கு. இந்த நிழலை மட்டும் எப்படியாவது என்னை விட்டு பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க ஒரு பெரிய குழியை தோண்டி அந்த குழிக்குள்ள கரெக்டா இருக்கும் போது அந்த குழிக்குள்ளார அவனுடைய நிழல் இருக்குமா, அப்ப இந்த குழி இதுதான் சரியான டைம்,
இந்த குழிக்குள்ள மண்ணை போட்டு மூடிட்டோம்னா அந்த நிழல் நம்மளை விட்டு மறைஞ்சிடும், நம்ம தனியா போயிடலாம் அப்படின்லாம் பெரிய குழி தோண்டி அது உள்ள மண்ணை போட்டு மூடி பார்த்தா திரும்ப அந்த நிழல் எங்க வந்து இருக்குமா, அந்த மூடிய மணலுக்கு மேல வந்து நிற்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கூட சொல்லலாம். ஸோ இது மாதிரி நிழலுக்கான காரணம் தெரியாத சூழல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த காலத்துல அவங்க கண்டு ஒரு மாதிரி பிரமிச்சு போய் இருந்த விஷயங்களை தான் நம்ம வந்து சொல்றாங்க. இது மாதிரி தான் பரிசியா நம்ம அடிக்கிட்டு வந்தது ஆரம்பத்தில் இந்த வெள்ளம், புயல், சூறாவளி காற்று, இடி, மின்னல், இது மாதிரி கனவு, எதிரொலி, அவருடைய சொந்த நிலை, இப்படி எந்த நிகழ்வுகளுக்கும் அதுக்கான காரணம் தெரியாமல் தவிர்த்து அந்த மக்கள் இறுதியாக என்ன பண்றாங்கன்னா ஒரு முடிவுக்கு வந்து சேர்றாங்க. அதுதான் என்ன அப்படின்னா, இந்த இயற்கை நிகழ்வுகள் எல்லாவற்றுக்கும் பின்னாடி ஒரு ஆவின்னு ஒண்ணு ஏதோ இருக்குது. இதுதான் இது டெய்லர் வந்து ஆரம்பத்துல சொன்னாருன்னு சொன்னோம்ல, இந்த அனிமிசம் அந்த ஆவியுலக கோட்பாடுங்கிற அந்த கோட்பாட்டுடைய மைய கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆவிகளின் பால் ஏற்பட்ட ஒரு நம்பிக்கை. அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள்கிட்ட வந்து ஆவி பற்றிய ஒரு நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த கோட்பாடு. அதனாலதான் வந்து ஆவி உலக கோட்பாடு அப்படின்னு ஆங்கிலத்துல அனிமிசம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது மாதிரி இருந்த அந்த சூழல்ல அந்த மக்கள் என்ன முடிவுக்கு வந்து சேர்றாங்கன்னா, இது எல்லாவற்றையும் ஏதோ ஒரு ஆவி ஒன்று இருந்து கொண்டு இது அத்தனை விஷயங்களையும் வந்து அது செயல்படுத்துவதாக ஒரு முடிவுக்கு வந்து விட்டனர். இது அவ்வளவுமே யாரு சொல்ற விளக்கம்னா இபி டைலர் சொல்ற, எட்வர்ட் பாயிண்ட் டைலர்னு சொல்லுவாங்க, இபி டைலர் அவர் சொல்ற விளக்கம் தான். சரிங்களா? இந்த ஆவிகள் தான் மனிதனுடைய அத்தனை செயல்களையும் இயக்குகின்றன என வந்து அந்த காலத்துல மக்கள் வந்து நம்ப ஆரம்பிக்கிறாங்க. சோ எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணம் ஆவி அப்படின்னு நம்ப ஆரம்பித்த அந்த மனிதன் ஒரு இடத்துல என்ன முடிவு வந்து சேர்றாங்கன்னா, மனிதர்களுடைய வாழ்வுக்கும் இறப்புக்கும் காரணமும் அந்த ஆவிதான் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதாவது மனிதன் இறக்கும் போது, ஒரு மனிதன் வந்து இறக்கும் போது அவன் உடம்புக்குள்ள இருக்க ஆவி வந்து அந்த உடம்பை விட்டு வெளியில போயிடும், வெளியேறி விடுகிறது. என்னைக்கு ஒரு மனித உடம்புக்குள்ள இருந்து ஒரு ஆவி வந்து வெளியேறுதோ அன்னைக்கு அந்த மனிதன் இறந்தவனாக இறந்து விடுவதாக நம்புறாங்க. அப்போ ஒருத்தன் இறந்து விடுறான்னா என்ன அர்த்தம்னா, அவன் உடம்புல இருக்க ஆவி வந்து அவன் உடம்பை விட்டு வெளியே போயிடுது. அதே மாதிரிதான் அவன் அந்த உடம்புல இருக்க அந்த அந்த குறிப்பிட்ட ஒரு உடம்புல ஒரு ஆவி இருக்கிற வரைக்கும் அந்த மனிதன் உயிரோடு இருப்பவனாக இருக்கிறான். என்னைக்கு அந்த உடம்பிலிருந்து அவனுக்கான ஆவி அந்த உடம்பை விட்டு வெளியில போகுதோ அன்னைக்கு வந்து அவன் வந்து இறந்த நபராக வந்து நம்ப ஆரம்பிக்கிறான். இது வந்து ரொம்ப தீர்க்கமா இந்த இதை வந்து யோசிக்கிறாங்க. ஸோ இதனுடைய அடுத்த கட்டமா தான் இபி டெய்லர் வந்து என்ன முடிவுக்கு வந்து சேர்றாருன்னா, இந்த ஆவியை வச்சுக்கிட்டு வந்து மேலும் விளக்குவதற்கு வந்து முற்படுறாரு. என்ன அப்படின்னா, இந்த ஆவிகளே வந்து 2 நிலைகளில் அது செயல்படுது அப்படிங்கிறாரு. இந்த ஆவிகள் வந்து 2 நிலைகளில் வந்து செயல்படுகிறது. ஒண்ணு வந்து உளவும் ஆவி, ஃப்ரீ சோல். உளவும் ஆவி, ஃப்ரீ சோல், SOUL சோல், உளவும் ஆவி. இன்னொன்று வந்து உடல் ஆவி, பாடி சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாடி சோல் என்ன அப்படின்னா, உளவும் ஆவி, உடல் ஆவி, இது பேரை வச்சு உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். உளவும் ஆவி அப்படின்னா என்ன அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உளவும் ஆவினா உடலில் இருந்து வெளியே சென்று அன்றாட செயல்களோடு தொடர்புற்று பின் மீண்டும் உடலுக்குள் வந்து உரைகிறது. புரிஞ்சுக்கோங்க. உளவும் ஆவினா அந்த மனிதன் வந்து ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் ஒரு ஆவி இருக்குன்னு அவன் நம்புறான்ல, அந்த ஆவி அவனுக்கு சொந்தமான ஆவி. இப்ப எனக்கு ஒரு ஆவி இருக்குன்னு வச்சுக்காங்களேன், ஆவி இருக்குன்னு அந்த பிரிமிட்டிவ் சொசைட்டி பீப்புள் நம்புறான்ல, அந்த ஆவி காலையில் எழுந்திரிச்ச உடனே என் உடலை விட்டு வெளியில போயிடும். வெளியில போய் அன்றாட செயல்களை வந்து அது தேவையான விஷயங்களோட தொடர்பு போட்டு திரும்பவும் ஈவினிங் ஆனா வீட்டுக்கு வந்து சேர்ற மாதிரி என் உடம்புக்குள்ள வந்து சேர்ந்து கொள்றது. இந்த விஷயம், இந்த மாதிரியான ஆவியை வந்து உளவும் ஆவிங்கிறாங்க. இதுக்கு உதாரணத்துக்கு தான் வந்து சுவாசத்திற்கு இத
இப்போ நம்ம வந்து மூச்சு விடுறோம், மூச்சு விடும் போது என்னன்னா அந்த மூச்சு காற்றோட நம்ம ஆவி வெளியே போகுது, திரும்ப மூச்சு இழுக்கும் போது நம்ம உள்ளுக்க போறது. அதே மாதிரிதான் அந்த நிழலை அப்படிதான் யோசிக்கலாம். இங்க காலை மாலை இந்த மாதிரி நேரங்கள்ல அந்த தன்னுடைய நிழல் வந்து தன் உடம்போட ஒட்டியே இருக்கும். இதே நீங்க உச்சி மதிய வேலையில வந்து நம்ம அந்த நிழல் வந்து நம்ம உடம்போட ஒட்டி இருக்காது. அப்ப என்ன நம்புறோம்னா வந்து அந்த டைம்ல வந்து நம்ம ஆவி வந்து எங்கேயோ வெளியில போயிடுச்சு போல. ஈவினிங் ஆனா நம்ம உடலை ஒட்டி அது நம்ம நிழல் இருக்கும். ஈவினிங் அந்த ஆவி வந்து தன்னுடைய உடலுக்கு வந்து சேர்ந்ததாக நம்புறாங்க. ஸோ இப்படி உலகும் ஆவி அப்படின்னு ஒண்ணு இருக்கிறதா வந்து சொல்ற நம்மளதா வந்து இபி டெய்லர் வந்து குறிப்பிடாரு. இரண்டாவது ஆவி என்னன்னா உடல் ஆவி, பாடி சோல் அப்படிங்கிறாங்க. இந்த பாடி சோல் அப்படின்னா என்னன்னா எப்போதும் பெர்மனண்டாக வந்து இந்த உடலுக்குள்ளேயே உறைந்து இருக்கக்கூடியது. எப்போதும் இந்த உடலுக்குள்ளேயே உறைந்து இருக்கக்கூடியது. என்னைக்கு அந்த ஆவி நம்ம உடலை விட்டு வெளிப்படுகிறதோ அன்னைக்கு அந்த உயிர் வந்து இறந்து விடுவதாக நம்புறாங்க. உதாரணத்துக்கு வந்து ரத்தம், தலை, இது மாதிரியான மிக முக்கியமான விஷயத்த வந்து எக்ஸாம்பிளா வந்து அவர் முன்வைக்கிறார். ஸோ 2 வகையான ஆவியை வந்து இருப்பதாக வகைப்படுத்துகிறார் ஈபிட்டர். ஒண்ணு வந்து உலகும் ஆவி, உலவும் ஃப்ரீயா போயிட்டு வர மாதிரியான ஒரு சோல் அப்படிங்கிறது, அது தன்னுடைய உடலை விட்டு வெளியில போயிட்டு திரும்ப வந்து ஜாயின் பண்றது. இன்னொன்று உடல் ஆவிங்கிறது பெர்மனண்டா தான் உடம்புலே இருக்குது. என்னைக்கு தன்னுடைய உடலை விட்டு அந்த ஆவி வெளியேறுகிறதோ அன்னைக்கு அந்த உடல் இருக்கக்கூடிய அந்த உயிர், அந்த உடல் இருக்கக்கூடிய அந்த உயிர் வந்து இறந்து விடுவதாக. சோ இன்னொன்னு மிக முக்கியமா அந்த மக்கள் வந்து நம்புறது என்ன சொல்றாங்கன்னா, ஆவியை வந்து அதன் உருவத்திலும் வடிவத்திலும் தொட்டுணர முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து அவங்க நம்புறாங்க. ஆவி அப்படிங்கிறத வந்து அது எப்படி இருக்கும் அதுவும் தெரியாது, அது வடிவம் எப்படி இருக்கும் தெரியாது, அதை வந்து தொட்டு ஃபீல் பண்ணவும் முடியாது அப்படியும் நம்புறாங்க. சரிங்களா? இதைதான் வந்து அவரு டெய்லர் என்ன சொல்றாருன்னா, நிலையற்ற சதைப்பகுதி அந்த ஆவிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது பாடி ஸ்ட்ரக்சர், ஏதாவது டிஷ்யூ அப்படி எதுவும் இருக்குதான்னா அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. இன்னொன்னு ஆத்மீகமான ஆவி அப்படிங்கிற 2 உடற்கூறுகள் அப்படிங்கிறது தான் வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து தீர்மானிக்கிறாங்க. கரெக்டா? ஆவிங்கிறது எது, அது எப்படி இருக்கும், அதனுடைய வடிவம் எப்படி இருக்கும், அதெல்லாம் வந்து தெரியாது. சரிங்களா? ஸோ இந்த ஆவின்னு சொல்ற இந்த விஷயத்துக்கு மக்கள் வந்து 2 வகையான சடங்குகள் செய்யறாங்க. அந்த ஆவிக்கு அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் நீங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஆவியை மையப்படுத்தி 2 வகையான சடங்குகள் வந்து உருவாக்குறாங்க. யாரு? அந்த மக்கள் 2 வகையான சடங்கு. ஒண்ணு வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை சடங்கு அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. பச்சை சடங்கு, அது ஆங்கிலத்துல கிரீன் ஃபனரல் அப்படின்னு சொல்றாங்க. கிரீன் ஃபனரல் நான் எக்ஸ்பிளைன் பண்றவங்களுக்கு. இன்னொரு சடங்கு வந்து உலர்ந்த சடங்கு, ட்ரை ஃபனரல்ஸ் அப்படின்னு FUNERAL கிரீன் ஃபனரல், அதாவது இறப்பு சடங்குன்னு சொல்லுவாங்களா, ஃபனரல் அப்படிங்கிறத வந்து பச்சை சடங்கு, உலர்ந்த சடங்கு அப்படின்னு. ஓகே, இந்த பச்சை சடங்கு இல்லைன்னா உலர்ந்த சடங்கு அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நபர் இறந்த உடனே நமக்கு பாடியா இருக்கும்ல, அந்த இறந்த உடலுக்கு செய்யக்கூடிய, மிக எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி தான் நீங்க இது கேள்வியில கூட இந்த மாதிரி நம்ம கேட்போங்க, ஈஸியா பார்த்துக்காங்க. அதாவது இறந்த நபருடைய உடல், சரிங்களா, அந்த உடலை கொண்டு நம்ம அடக்கம் செய்வதற்கு முன்னாடியோ இல்லைன்னா எரியூட்டுவதற்கு முன்னாடி வீட்டுல வச்சு இல்லை, இறந்ததுல இருந்து வீட்டுல வச்சு திரும்ப வந்து அந்த புதகாடுக்கு இல்லைன்னா எரிகாடுக்கு கொண்டு போய் அதை அங்க போய் அதை அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும், அந்த அடக்கம் பண்றதுக்கு முன்னாடியும் ஒரு சில சடங்கு வந்து நம்ம செய்வாங்க. அந்த இறந்த உடலை வச்சுட்டு அவருடைய தலைச்சம்பளைய வந்து அங்க ஒரு பெரிய பானையில தண்ணி வச்சு அந்த சில சடங்குகள் இருக்குது. சரிங்களா? அது மாதிரி வீட்டிலேயே அப்படிதான். வீட்டுல ஒரு நபர் இறந்துட்டாருன்னு தெரிஞ்சதுல இருந்து அவர்
குளிச்சாத்தி வைக்கிறதுல இருந்து என்னென்ன காலை கட்டுறது, கை கட்டுறது, நிறைய அவருக்கு எண்ணெய் கொடுக்கறது, இது மாதிரியான நிறைய சடங்குகள். அந்த உடலை வந்து வீட்டில் இருந்து காட்டுக்கு எடுத்து செல்வது வரைக்குமான ஏராளமான சடங்குகள் வந்து இந்த சடங்குகளுக்கு பெயர் வந்து பச்சை சடங்கு. குழப்பமாகாதீங்க. பச்சை சடங்கு அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, இறந்த உடலை வீட்டில் வைத்துக் கொண்டு செய்யக்கூடிய சடங்கு. சரிங்களா? உலர்ந்த சடங்கு அப்படின்னா என்னன்னா, ஒருவர் இறந்த பின்பு அந்த வீட்டில் வைத்து செய்யக்கூடிய எல்லா சடங்குகளையும் செய்து முடித்து அவரை கொண்டு சுடுகாட்டில் இல்லைன்னா புதகாட்டில் வந்து அவங்களை அடக்கம் செய்ததுக்கு அப்புறமா அடக்கம் செய்த மறுநாள்ல இருந்து செய்யக்கூடிய சடங்குகள். மறுநாள் சடங்கு, 3ஆம் நாள் சடங்கு, 16வது ஒரு ஆண்டுதோறும் ஒவ்வொரு போக வீட்டுல வந்து இறந்த ஆண் நபர் சார்ந்து ஒரு இந்த உடலை வந்து புதைத்து விட்டு வந்த உடனே கூட வீட்டுல அன்னைக்கு இரவே வந்து விளக்கு போடுறது. அந்த விளக்கு ஒரு 16 நாள் இல்ல குறைந்தபட்சம் 3 நாள் 6 நாள் இந்த மாதிரி ஒத்தப்பட வரிசையில வந்து நம்ம அந்த விளக்கு போட்டு வணங்குவது அப்படிங்கிறது வந்து இது மாதிரியான சடங்குகள் எல்லாம் வந்து உலர்ந்த சடங்கு. 2 பச்சை சடங்கு, 1 உலர்ந்த சடங்கு, 2 சடங்கு நம்ம சொல்றோம். ஒரு சடங்கு அப்படிங்கிறது வந்து இறந்த பாடியை வச்சுக்கிட்டு செய்யக்கூடியது. உலர்ந்த சடங்குங்கிறது அந்த பாடியை அடக்கம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பாடியை நினைச்சு, அந்த இறந்த நபரை நினைச்சு செய்யக்கூடிய சடங்கு. சரிதானா? இந்த சடங்குகளுடைய அடிப்படையான நோக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நபர் வந்து இறந்து போயிட்டாங்கன்னா அவருடைய ஆவி வந்து அந்த பகுதியில வந்து உலாவும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது இந்த நம்பிக்கை வந்து நீங்க அந்த தொன்மை சமயம் மட்டும் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் நம்ம இந்த நம்பிக்கையில வந்து நம்ம பார்க்க முடியும். குறிப்பா அதுலயும் ஒரு மாதிரி குறைந்த வயதுடைய ஏதாவது ஒரு நபர் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த நபருடைய ஆவி கண்டிப்பா அந்த பகுதியில உலாவும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அதுலயும் குறிப்பா வந்து அகால மரணம், அதாவது இயற்கை மரணம் இல்லாம அகால மரணம், அது ஒரு ஆக்சிடென்டா இருக்கலாம். இப்ப ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ரோட்ல வந்து ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆகி ஏதாவது ஒருத்தங்க இறந்து போனவங்களா இருக்கலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு மரத்துல இல்லைன்னா கிணத்துல வந்து மரத்துல தூக்கு போட்டு இருந்திருக்கலாம், இல்லை கிணத்துல குளிச்சு தற்கொலை பண்ணிருக்கலாம், இல்ல சில வீட்டுல ஃபேன்ல ஏதாவது தூக்கு போட்டு அப்படி இறந்துருப்பாங்கல்ல. இந்த மாதிரியான இடங்கள் இன்றைக்கு வரைக்கும் மக்களால் பயப்படும்படியான ஒரு இடமா தான் நம்ம இருக்கிறதுக்கு பார்க்கிறோம். எல்லாருக்கும் இந்த இது இருக்குதாங்க. இன்னைக்கு ஒரு இறந்த வீட்டுன்னா அந்த வீட்டுல போய் உடனடியாக அந்த வீட்டு ஒரு வாடகை வீட்டுல இருக்கக்கூடியவங்க வந்து அதை காலி பண்ணிட்டு போனாங்கன்னா அடுத்து ஒரு ஓராண்டு 2 ஆண்டுக்கு அந்த வீட்டுக்கு யாருமே வந்து வாடகையே வரமாட்டாங்க. காரணம் வந்து அந்த வீட்டுல வந்து ஒருத்தங்க பெட்ரூம்ல தூக்கு போட்டு செத்து போயிட்டாங்க, ஒரு வயசுக்குள்ள செத்து போயிடுச்சு. இப்படியே சொல்லி அந்த வீட்டுக்கு யாரும் வர விடாம. இதுக்கான அடிப்படையான காரணம் என்ன? இது ஏன் அந்த வீட்டுக்கு ஆள் வராம இருக்காங்க? அப்ப அந்த பொண்ணுடைய ஆவி அந்த குறிப்பிட்ட வீடு, அந்த ரூம், அந்த பகுதியை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், சுத்திட்டு இருக்கோம். அது ஏதாவது பழி வாங்கும். இந்த மாதிரியான நம்பிக்கை இன்றளவு நம்ம இருக்கிறத வந்து நம்ம பார்க்கணும். இதைதான் வந்து அந்த காலத்திலேயே இருந்ததா வந்து இப்படி டெய்லர் வந்து சொல்றாரு. இறந்த நபர்களுடைய ஆவி அந்த இறந்த பகுதியை சுற்றி உலாவி கொண்டு இருக்கும். அப்ப எதனால இந்த மாதிரியான சடங்குகளை ஏன் செய்யறாங்கன்னா, அந்த ஆவி வந்து நமக்கு எதுவும் தீங்கு விளைவிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான விஷயத்தை வச்சுதான் இது மாதிரியான சடங்குகள் வந்து செய்யப்படுவதாக வந்து நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய இப்ப நம்ம எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இதுக்கான சில செய்முறைகள், சில ஆவி வந்துட்டு போச்சு, வந்துச்சா இல்லையா அப்படி பாக்குறதுக்கான சடங்கு விஷயங்கள்லாம் கூட நம்ம நிறைய இருக்கிறத வந்து நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்னதுதான் பச்சை சடங்கு, உலர்ந்த சடங்குங்கிறதுக்கு நம்ம பகுதியிலையும் நீங்க அதை ஒப்பிட்டு நீங்க பார்த்துக்காங்க. சரிங்களா? புதைக்கும் போது சரி, எரிக்கும் போது வரைக்கும் செய்யக்கூடிய சடங்குகளை வந்து நம்ம பார்க்கறது. உலர்ந்த சடங்குகள்ங்கிறது இன்னைக்கு நம்ம வீடுகள்ல செய்யக்கூடிய அந்த சடங்குகளை தான் வந்து நம்ம உலர்ந்த சடங்கு அப்படிங்கிற இதை வந்து நம்ம சொல்றோம். இதுக்கு அப்புறமா இபி டெய்லர் வந்து இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறாரு. என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆவியுலக கோட்பாட்டை மேலும் 2 வகையா வந்து வகைப்படுத்துறாரு. இந்த கோட்பாட்டை வந்து டெய்லர் மீண்டும் 2 வகையா வந்து வகைப்படுத்துறது வந்து பார்க்கலாம்.
ஒண்ணு வந்து கீழ்நிலை ஆவியுலக கோட்பாடு, லோயர் அனிமிசம் அப்படின்னு சொல்றாரு. லோயர் அனிமிசம் அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு கோட்பாடு முன்வைக்கிறாரு. இன்னொரு கோட்பாடு வந்து மேல்நிலை ஆவியுலக கோட்பாடு, அதாவது ஹையர் அனிமிசம் அப்படிங்கிற 2 வகையா மீண்டும் வந்து வகைப்படுத்துறாரு. அது என்ன கீழ்நிலை ஆவியுலக கோட்பாடு, மேல்நிலை ஆவியுலக கோட்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழ்நிலை ஆவியுலக கோட்பாடு அப்படிங்கிறது இந்த கோட்பாட்டை கொண்ட மக்கள் ஒழுக்க நிலை சாராத தொன்மை மக்களாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த வகை மக்கள் இறப்புக்கு பின் உயிர் தொடர்ந்து வாழ்கிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள். இன்னொன்னு என்ன முக்கியமான ஒரு பாயிண்ட், நன்மை தீமைகளை செய்யும் ஆற்றல் கொண்டது எனவும் இந்த மக்கள், அதாவது குறிப்பா இந்த கோட்பாட்டை நம்பக்கூடிய மக்கள் எது மாதிரியான மக்கள் அப்படிங்கிற அந்த விளக்கத்தை வந்து இபி டெய்லர் வந்து முன்வைக்கிறார். சரிங்களா? அது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒழுக்க நிலை சாராத மக்களாக இருக்கக்கூடியவர்களா இருக்கணும். இன்னொன்னு, இறப்புக்கு பின்னாடியும் அந்த உயிர் வந்து தொடர்ந்து வாழ்கிறது. இந்த உயிர் அப்படிங்கிறதே வந்து நம்ம ஆரம்பத்துல என்ன சொன்னோம், ஆவி அப்படின்னு தான் சொல்லுவோம். சரி சொல்றாரு அவர். சரிங்களா? ஒரு உடம்புல என்னைக்கு ஆவி இருக்குதோ அது வரைக்கும் அவர் வந்து உயிரோட இருக்கிறாரு. உடம்பு விட்டு என்னைக்கு ஆவி வந்து வெளியில போகுதோ அன்னைக்கு இறந்தவர். அப்போ வந்து இந்த உடல், இந்த உயிர் அப்படிங்கிறது எதை வந்து குறிப்பதாக இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆவி தான். சரிங்களா? அதுதான். அப்போ இறந்த பின்னும் ஆவி உயிரோட இருக்குது அப்படின்னா, இறந்த பின்பு அந்த உடல் வந்து அது மண்ணுல புதைச்சிருவாங்க, இல்லைன்னா எரியூட்டி எரித்து விடலாம். ஆனா அந்த ஒருத்தர் இறந்துட்டாருனால என்ன அர்த்தம்னா, அந்த உடல்ல இருந்து அந்த ஆவி வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த ஆவி இன்னும் இந்த சுத்திக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. அதனாலதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இறப்புக்கு பின்னும் அவருடைய உயிர் தொடர்ந்து வாழ்கிறது. இதுதான் இன்னும் சொல்லுவாங்க, அந்த உயிர் எவ்வளவு நாளைக்கு வாழும் அப்படின்னா, ஒரு நபருக்கு வந்து பிறக்கும் போதே அவர் தலையில எழுத்து இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, 70 வயசு வரைக்கும் 100 வயசு வரைக்கும் ஒருத்தர் வாழணும்னு அவர் தலையில எழுத்து இருந்து, அதுதான் தலைவிதி அப்படின்னு நம்ம சொல்றோம். நீதி போல அந்த அதை மீறி ஒரு அவருக்கு குறிக்கப்பட்ட அந்த நாளுக்கு முன்னாடியே வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் மூலமா ஒரு அகால மரணத்தை அகால மரணம் அடைகிறாரு அப்படின்னா, அவருக்கு குறிக்கப்பட்ட அந்த நாள் வரைக்கும் அவருடைய அந்த ஆவி இந்த பூ உலகில் சுற்றி கொண்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து மக்கள் நம்புறதா வந்து சொல்றாங்க. இது பிரிமிட்டிவ் சொசைட்டி பீப்புள் மட்டும் இல்ல, நம்ம வரைக்கும் இதை நம்ம பார்க்கறத வந்து பார்க்கலாம். சரிங்களா? மேல்நிலை ஆவியர்ப்பு கோட்பாடு அப்படிங்கிறது என்ன சொல்றது அப்படின்னா, இந்த கோட்பாட்டை கொண்ட மக்கள் தங்கள் வாழும் காலத்தில் செய்த கருமங்கள் நல்லது கெட்டதுன்னு நம்ம விஷயங்கள் சொல்லணும். நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான கர்ம வினை அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்ப நம்ம இந்த வார்த்தையில நம்ம இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்துற பார்ப்போம். சிலர்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா என்ன சொல்லுவாங்க, அந்த காலத்துல வாழ்ந்து கட்டிட்டவங்க, இந்த ஊர்லயே வந்து எவ்வளவு ஜமீன் மாதிரி வாழ்ந்தவங்க, ஆனா இன்னைக்கு வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதுக்கு காரணம் வந்து அந்த கிராமத்து மக்கள் வந்து இமீடியட்டா சொல்லுங்க, இது அந்த காலத்துல அவங்க செஞ்ச ஏதோ பாவம், இன்னைக்கு வந்து அவங்க சந்ததியினர் வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற வார்த்தையை வந்து இயல்பா நம்ம கிராமத்து மக்கள்கிட்ட இருக்கிறத வந்து நம்ம அதுதான் அவங்களுடைய கர்ம வினை அப்படின்னு. அதே மாதிரி சிலர் வசதியா இருப்பாங்க, அவங்க சின்ன குழந்தையில வந்து கஷ்டப்பட்டுருப்பாங்க, இன்னைக்கு வயசு வசதியா இருக்கவங்க அவங்களும் எல்லாம் நம்ம அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம், இன்னைக்கு வந்து நம்ம இவ்வளவு வசதியா வாழ்றோம். இப்படி இன்றைக்கு நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை நிலைக்கு முன்னாடி ஒரு விஷயத்தோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நிலையை வந்து நம்ம நல்ல இருந்தாலும் அதுக்கு காரணமும் நம்மளுடைய மூதாதைகள் நமக்கு செஞ்ச நல்ல விஷயங்கள் தான். நம்ம இன்னைக்கு கஷ்டப்பட்டாலும் நம்மளுடைய நமக்கு முன்னாடி இந்த சந்தேகங்கள் செஞ்ச பாவம் இன்னைக்கு நம்மளை வந்து அது குடிச்சுக்கிச்சு அப்படின்னு ஒரு பண்பு, ஒரு யோசனை வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து இந்த மேல்நிலை ஆவியுலக கோட்பாட்டை கொண்ட மக்கள் வந்து நம்புறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த கோட்பாட்டை கொண்ட மக்கள் தங்கள் வாழும் காலத்தில் செய்த கருமங்களின் தன்மைக்கு ஏற்ப மதிப்புகளோ தண்டனைகளோ கிடைக்கும் என ஆழமாக நம்பக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஆவியை மையப்படுத்தி ஆவியுலக கோட்பாடு ஒரு கோட்பாட்டை வந்து முன்மொழிகிறாரு. அந்த கோட்பாட்டுல வந்து ஆவிதான் மிக முக்கியம். ஆவிங்கிற அந்த நம்பிக்கைக்கு வந்து மக்கள் ஏன் வந்து சேர்ந்தாங்க அப்படிங்கிறது வந்து குறிப்பா வந்து அந்த இயற்கையினுடைய அனைத்து நிகழ்வுகள், அனைத்து செயல்பாடுகளுக்கும் காரணம் தெரியாம அவங்க
முழிக்கிறாங்க, உணர்ச்சி அடைகிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் இல்லைன்னா இந்த இயற்கையை வந்து செயல்படுத்தக்கூடியது என்னது அப்படின்னா ஏதோ ஒரு ஆவின்னு ஒன்று இருக்குது. இந்த ஆவி தான் அவருடைய நிலவிலுக்கிற எல்லாத்தையும் வந்து செயல்படுத்துவது நம்புறாங்க. ஸோ அதன் அடிப்படையில இந்த ஆவியை மையப்படுத்தி இந்த ஆவி நமக்கு நல்லதும் செய்து கெட்டதும் செய்துங்கிற போது அந்த ஆவி வந்து அதுக்கு ஒரு உயிர் இருப்பதாக நம்புறாங்க. அந்த உயிர் தான் வந்து எல்லா மனிதர்களையும் உயிர் போட வச்சிருக்கு அப்படின்னு ஒரு மனிதன் உயிரோட இருக்கிறானாலும் அதுக்கு காரணமும் ஆவிதான் நம்புறாங்க. அதன் அடிப்படையில தான் என்னவா அந்த ஆவியை வந்து 2 வகையா வகைப்படுத்துறாங்க. ஒண்ணு வந்து உலக ஆவி, இன்னொன்று வந்து உடல் ஆவின்னு சொல்றாங்க. ஒரு மனிதனுடைய உடல் வந்து என்னைக்கு ஆவி வெளியே போகுதோ அந்த ஆவி வந்து உலாவிட்டு திரும்ப தான் உடலுக்கு வந்து சேர்வதா நம்புறாங்க. இன்னொரு ஆவி வந்து உடம்பு உள்ளே இருக்கு பெர்மனண்டா. என்னைக்கு அந்த உடலை இருந்து ஒரு ஆவி வெளியே போகுதோ அன்னைக்கு அந்த உடல் வந்து இறந்த உடலா வந்து கருத ஆரம்பிக்கிறாங்க. இப்படி வந்து அந்த ஆவியை 2ஆ பிரிக்கிறாங்க. இந்த ஆவியை மையப்படுத்தி திரும்ப 2 வகையான சடங்குகளை வந்து விளக்குறாரு. ஒண்ணு வந்து என்னது பச்சை சடங்கு, கிரீன் ஃபுனரல். இது வந்து உலர்ந்த சடங்கு அப்படிங்கிறது. பச்சை சடங்கு அப்படிங்கிறது வந்து இறந்த உடலுக்கு செய்யக்கூடிய சடங்குகளா வந்து விளக்குறாரு. சடங்குகளை வீட்டு பார்த்துக்காங்க. ஒரு நம்ம வீட்டில் நீங்க இறந்த உடனே ஒரு பாடியை வச்சு செய்யக்கூடிய சடங்குகள். ட்ரை ஃபுனரல் உலர்ந்த சடங்கு அப்படிங்கிறது ஒரு நபர் இறந்த பின் அவர் உடலை கொண்டு அடக்கமோ இல்லைன்னா எரியூட்டிய பிறகு செய்யக்கூடிய சடங்கு முறைகளை வந்து உலர்ந்த சடங்குகளா முன்மொழிதார். இறுதியாக இந்த கோட்பாட்டையே வந்து 2 வகையா வகைப்படுத்தி 2 வகையான மக்கள் இருப்பதாக வந்து முன்மொழிகிறார். அதுதான் லோயர் அட்மிஷன்ங்கிறது ஒன்றும் ஹையர் அட்மிஷன் அப்படிங்கிற ஒரு 2 வகையான சடங்குகளை வந்து முன்வைக்கிறார். இந்த லோயர் அப்படிங்கிறதுக்கான மக்கள், லோயர் அட்மிஷன் அப்படிங்கிறத வந்து நம்பக்கூடிய மக்கள் எதெல்லாம் நம்புறாங்க, மேல்நிலை ஆவியலாக கோட்பாடுங்கிற சடங்கு கோட்பாட்டை நம்பக்கூடியவங்க என்ன மாதிரியான மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து வரைக்கும் பார்ப்போம். இறுதியாக டெய்லர் வந்து அவரு இந்த கோட்பாடு பற்றி குறிப்பிடும் போது என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆவியுலக நம்பிக்கையற்ற சமயங்கள் இருக்க முடியாது அப்படிங்கிறது. அதாவது சமயம் அப்படின்னாலே வந்து போன வகுப்புல நம்ம பேசணும், அது ஏதாவது ஒரு தெய்வ வழிபாட்டோடு தொடர்புடையது, அதுதான் சமயம். இன்னைக்கு நம்ம சமயத்துல வந்து நிறைய விதவிதமான சமயங்கள் நம்ம வகைப்படுத்திக்கிறோம். இப்ப வந்து நாட்டுப்புற சமயங்கிற மாதிரி செவ்வியல் தெய்வம், வெகுசன தெய்வங்கள்லாம் இது மேஜரான ஒரு வகைப்பாடு. நீங்க இன்னும் இதுக்கு உள்ளார நீங்க போனீங்கன்னா கூட நாட்டுப்புற தெய்வம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆண் தெய்வம் தனியா, பெண் தெய்வம் தனியா, கன்னி தெய்வம் தனியா, சாஸ்தா, அது ஒரு பெரிய வகைப்பாடு போயிருக்கும். நீங்க செவ்வியல் தெய்வங்கள் எடுத்துக்கிட்டா நீங்க அது ஒரு மாதிரி நிறுவனமயமாக்கப்பட்ட தெய்வங்கள். குறிப்பா நிறுவனமயமாக்கப்பட்ட தெய்வங்கள் அப்படின்னா எதுனா உங்களுக்கு அதனுடைய வழிபாட்டு கூறுகள்னா வந்து ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். இப்போ நீங்க வந்து சிவன் கோயில், பெருமாள் கோயில், மீனாட்சி அம்மன் கோயில், இது எல்லாமே கிளாசிக்கல் டெய்டிஸ், கிளாசிக்கல் ரிச்சுவல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா இங்கெல்லாம் வந்து ஒரு தீர்க்கமான ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது வழிபாட்டுக்காக இருக்கலாம், இல்லைன்னா தெய்வம் தோன்றிய கதை குறித்து இருக்கலாம். இதே நீங்க நாட்டுப்புற தெய்வங்களை நீங்க அப்படி பார்க்க முடியாது. இந்த நாட்டுப்புற தெய்வம், நாட்டார் சமயம், செவ்வியல் தெய்வம், செவ்வியல் சமயம், வெகுசன தெய்வம், வெகுசன சமயம், இந்த 3 வகைப்பாடு பத்தி அந்த பின்னாடி நம்ம இன்னும் விளக்கமா ஒரு நாள் உங்களுக்கு நான் பேசுறேன். உங்களுக்கு மேலோட்டமா புரிந்து கொள்வதற்காக. இப்போ ஒரு நாட்டுப்புற தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சாமிக்கு தோற்றம் கதை வந்து ஒவ்வொரு ஊர்ல இருக்க ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு கதை இருக்கும். எல்லா கிராமங்கள்லயும் வந்து மாரியம்மன் கோவில் இருக்கும். மாரியம்மன் கோவில், அம்மன் கோவில், அதுல வந்து பெரும்பாலும் மாரியம்மன் இருக்கும். நம்ம தென் மாவட்டங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் அந்த மாரியம்மன்லேயே வந்து ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு மாரியம்மன் கூட வச்சிருக்கோம். ஊருக்கு பொதுவான ஒரு மாரியம்மன் வச்ச மாதிரி சாதிக்கு ஒரு அம்மன் தெய்வமா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்ல இருக்க மாரியம்மனுக்கும் அதாவது அந்த தீம் அப்படின்னு அந்த கரு அப்படிங்கிறது வந்து காமனா இருந்தா கூட ஒவ்வொரு ஊர்லயும் அந்த சாமி எப்படி தோன்றுச்சு அப்படின்னு ஒரு கதை இருக்கும். அதுதான் வந்து தல புராணம் அப்படின்னு சொல்லுவாங்க. தலம்னா வந்து தெய்வம் அந்த குறிப்பிட்ட இடத்தில் எப்படி தோன்றுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கதைக்கு ஸ்தலம் நம்ம இப்போ பயன்படுத்துவாங்கல்ல. நம்ம அந்த தளம், இந்த தளத்தில் குறிப்பிட்ட இந்த இடத்தில் வந்து
சாமி எப்படி தோன்றுச்சுன்னு சொல்றாரு. அப்புறம் ஒவ்வொரு ஊர்லயும் இப்ப நீங்க எங்க ஊர்ல நான் மாரியம்மன் கோயில் தோன்றுச்சுன்னா எங்க ஊர்ல இந்த சாமி தோன்றதுக்கான கதைகளை வந்து எங்க ஊர் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் வந்து அதுல இன்க்ளூட் ஆயிருக்கு. இதே நீங்க இப்போ சரவணகுமார் நீங்க சிவா இருந்தீங்கன்னா உங்க ஊர்ல ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குன்னா அந்த கோயிலுக்கான கதையை பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பிளேஸ்ல சாமி தோன்றதுக்கான கதை வந்து வேற மாதிரி நமக்கு இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும். இது மாதிரி ஆனா இதே நீங்க கிளாசிக்கல் டெய்டிஸ்ன்னு வரும்போது அப்படி இருக்காது. காமனான ஒரு புராணம், அது பேரே வந்து அது தல புராணம்னு சொல்ல மாட்டாங்க, புராணம், பெரிய புராணம்னா பெரிய கதைகளை சொல்ற விஷயங்கள் தான். அது காமனா இருக்கு, அதுல பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்காது. நீங்க அதே மாதிரி ரிச்சுவல்ஸ் வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தா அப்படிதான். நீங்க இந்த கோவிலுக்கான வழிபாடு வந்து சில கோயில் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை வந்து மிகப்பெரிய ஒரு திருவிழாவை வந்து நம்ம செய்வாங்க. அது குறிப்பிட்ட மாசத்துல குறிப்பிட்ட டேட்டு ஏதாவது ஒண்ணு வச்சுட்டு வந்து மற்ற நாட்கள் அந்த கோவில் வந்து சும்மாதான் இருக்கும். அந்த கிராமத்து மக்கள் எல்லாரும் அதை வந்து ஒரு பொதுவான ஒரு பகுதியா பயன்படுத்த அங்கெல்லாம் பொழுதுபோக்குக்கு. ஏன்னா பகல் பொழுதுலாம் வீடுகள்ல இருக்காம எல்லா மக்களும் அங்க வந்து ஒரு சீட்டு விளையாடுறது ஏதாவது பொழுதுபோக்கு சின்ன குழந்தைகள் வந்து விளையாடக்கூடிய ஒரு இடமா வந்து நம்ம பயன்படுத்துறத பார்ப்போம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பேசுவோம், அந்த கிளாஸ் முடிச்சுட்டு நான் பேசுறேன். ஸோ இந்த இதுகள் பார்க்கலாம். அப்போ வழிபாடு அப்படிங்கிறதுக்கான அந்த கால வரமுறை இங்க வந்து அந்த பிளெக்சிபிலிட்டி இருக்கிறத சிவில் தெய்வம் அப்படி பார்க்க முடியாது, சரிங்களா? ஸோ இது மாதிரி நாட்டுப்புற சமயத்துக்கும் நிறுவன சமயத்துக்கும் சிவில் சமயத்துக்குமான அந்த வேறுபாடுகளை வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அந்த அடிப்படையில வந்து சமயம் அப்படிங்கிறத வந்து நம்ம யோசிக்கிறோம், சரிங்களா? ஸோ டைலர் சொல்றதும் அதான் சொல்ல வர. ஸோ ஆவியுலக நம்பிக்கை ஏற்ற சமயங்கள் அப்படின்னு ஒண்ணு எங்கேயுமே இருக்க முடியாது அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் கண்டிப்பா நம்ம பார்க்க முடியும். ஆவி பற்றிய பயம் இல்லாத இன்னைக்கு நம்ம அறிவியல் முன்னேற்றம் 20-21ஆம் நூற்றாண்டுல வந்து அப்படி யாராவது நம்ம இருக்கிறோமா? இன்னைக்கும் இறந்த நபர்கள் வீடுகள்ல வந்து 11-16 நாளைக்கு விளக்கு வச்சு வழிபடுறதுக்கான அடிப்படையான நோக்கம் வந்து அந்த வீடு வந்து வெளிச்சமாவே இருக்கணும் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு இறந்த நபர் நமக்கு கனவுல வந்தா எவ்வளவு பேர் வந்து சந்தோஷமா பதிவு பண்றோம். ஒரு பயம் நமக்கு இமீடியட்டா வரத்தான் செய்யும். இறந்த நபர்கள் வீட்டுல வந்து தொடர்ந்து ஒரு 16 நாளைக்கு ஒரு பெருங்கூட்டம் எல்லாரும் சொந்த பந்தமா நம்ம வீட்டுல இருந்துட்டு போகணுங்கிறதுக்கு காரணமும் கூட இது மாதிரியான ஒரு பயம் ஒரு அடிப்படையான விஷயமா நம்ம இருக்கிறத வந்து பார்க்கலாம். பிறகு இயல்பாவே வந்து அகால மரணம்னு நான் பேசுறேன். இந்த மாதிரி அகால மரணம் அடைந்த அந்த நபர்கள் பற்றின பயம் இன்னைக்கு கிடைக்கிறது. ஒரு மரத்துல யாராவது வந்து ஒரு தூக்கு கொண்டு இறந்து போயிருக்காங்க, இல்லைன்னா ஒரு பெரிய ரோட்ல வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆகி வந்து இறந்து போறாங்க. இறந்து போன அடுத்தடுத்து சில விபத்துகள் அந்த பகுதியில் நடந்துகிட்டே வந்துச்சு. இயல்பா அந்த பகுதியில் உள்ள மக்கள் அந்த பர்டிகுலர் பிளேஸை பத்தின ஒரு கதையை வந்து கட்டமைச்சிருவாங்க. இது அவருடைய ஆவிதான் அந்த இடத்துல உட்காந்து இருந்துட்டு இங்க வரக்கூடியவங்க எல்லாம் கீழே தண்ணி விட்டுக்கிட்டே இருக்குது இயல்பா. சோ என்ன ஒரு குறிப்பிட்ட கட்டத்தை அந்த இடத்துல அந்த இறந்த நபரை ஞாபகப்படுத்துற விதமா அடையாளப்படுத்துற விதமா ஏதாவது கல்லையோ இதோ நட்டு கூட ஒரு சாமியா வணங்க நிறைய இந்த ஒரு மாதிரி டேனிங் எல்லாத்தையும் சில கோவில்கள் வச்சிருப்பாங்க. காரணம் வந்து ஒரு பயம், இந்த இடத்துல எதுவும் விபத்துகள் நடந்துடக்கூடாது. இது மாதிரி இறந்த நபர்கள் இல்லைன்னா ஆவிகள் பற்றின ஒரு பயம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நம்ம இருக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம், சரிங்களா? இதனுடைய இந்த ஆவிகள் பற்றின அந்த பயம் அதனுடைய எச்சங்கள் வந்து எந்த சமூகத்திலையும் இல்லவே அதனுடைய எச்சம் சிறிதளவேனும் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஈபி டெய்லர் முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான இருக்குது. அதாவது இப்ப என்ன சொல்றது, அதாவது அனைத்து மக்களும் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இந்த ஆவியுலக நம்பிக்கையை ஏதாவது ஒரு ஃபார்மேட்ல ஏதாவது ஒரு அளவுல வந்து ஒரு சிறிதளவேனும் வந்து அந்த நம்பிக்கையை வந்து வைத்திருப்பார்கள் அப்படிங்கிறது தான் அவனுடைய. ஆவியுலக நம்பிக்கையின்றி மனித சமய அமைப்பு வந்து ஒரு ஃபுல் ஃபிளட்ஜா மாறிக்கவே முடியாது. ஆவியுலக நம்பிக்கை இல்லாத ஒரு சமயம் ஒரு சமூகம் ஒரு ஃபுல் ஃபிளட்ஜா இருக்காது அப்படிங்கிறது வந்து உறுதிப்பட வந்து ஈபி டெய்லர் வந்து முன்வைக்கிறார். இதுதான் வந்து ஈபி டெய்லர் சமய தோற்றம் குறித்து முன்வைத்த முதல் கோட்பாடு அனிமிசம் அப்படிங்கிற கோட்பாடு. இதைத்தான் அவர் முன்வைக்கிறாரு. தொடர்ந்து வந்து இதுக்கு அடுத்து அனிமேட்டிசம், ஃபேட்டிசம், நேச்சுரல் வர்ஷிப், டோட்டமிசம், அப்படி ஒவ்வொரு கோட்பாடுகள் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.
இந்த கோட்பாடு இபிகேல முன்வைக்கக்கூடிய இன்னைக்கு கோட்பாடு. அடுத்த வகுப்புல வந்து இந்த கோட்பாடு. ஆனாலும் இந்த கோட்பாட்டை வச்ச அதே காலகட்டத்திலேயே உடனடியாவே டைலருடைய இந்த கோட்பாட்டை வந்து மேக்ஸ் முல்லர், டர்கை, மாரட் அப்படிங்கிற பல அறிஞர்கள் வந்து இந்த கோட்பாட்டை வந்து ஒரு முழுமையான கோட்பாடு இல்லை அப்படிங்கிறத வந்து உடனடியா எதிர்க்கவும் செஞ்சாங்க. இன்னும் இந்த கோட்பாடு அப்படிங்கிறது வந்து ஏராளமான குறைபாடுகளை கொண்டதான ஒரு கோட்பாடு அப்படிங்கிறது வந்து இமிடியேட்டா அப்பவே ரெஸ்பாண்ட் பண்ணவும் செஞ்சாங்க. இப்ப நம்மளுடைய நோக்கம் என்னன்னா, ஒரு நாட்டுப்புற சமயம் அதனுடைய வழிபாடுகள் அப்படின்னு படிக்கக்கூடிய இந்த பேப்பர்ல வந்து சமயத்தினுடைய தோற்றம் சார்ந்தும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிமுகமா தான் நம்ம இதுகளே தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆரம்ப காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சமயம் எப்படிலாம் வந்து வளர்ச்சி அடைந்து வந்திருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இது பண்ண என்ன கோட்பாடு. சரிங்களா? நம்ம அடுத்த வகுப்புல வந்து அடுத்த கோட்பாடு வந்து பார்க்கலாம். ஏதாவது சந்தேகம் இருந்தா சரணகுமார் எது கேட்குன்னா கேளு, இல்லைன்னா இதே வீடியோவை நான் திரும்பவும் உங்களுக்கு லிங்க்ல அனுப்பிச்சு விடுறேன். இல்லைங்க சார், அப்போ ஒன்றும் இல்லைங்க சார். ஓகே, இதெல்லாம் ஈஸியா தெரிஞ்ச விஷயங்கள் தானே? ஆமாங்க சார். ஓகே ஓகே ஓகே, அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஓகேங்க சார். நன்றி.